திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. சேந்தமங்கலம், மாங்குடி, கமலாபுரம் பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. நெல் மூட்டைகள் சேதமடையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல். பாலியல் புகாரில் விசாரணைக்கு இன்று ஆஜராகும்படி சீமான் இல்லத்தில் ஒட்டிய சம்மனை உடனடியாக கிழித்ததால் சர்ச்சை. சம்மனை கிழித்த சுபாகர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சீமானின் வீட்டிற்கு சென்ற நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மீது தாக்குதல். சீமான் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜ் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சமாதான பேச்சுக்கு சீமான் ஆளுநப்பியதாக விஜயலட்சுமி புதிய வீடியோ வெளியீடு. விஜயலட்சுமி விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சீமான் மேல்முறையீடு. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். கொளத்தூரில் உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் வழங்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இதுதான் உண்மையான சமூக நீதி அரசு, பெரியார் அரசு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மயான கொள்ளை திருவிழா கோலாகலம். மயானத்தில் எழுந்தருளிய அம்மனை தரிசனம் செய்த பக்தர்கள். திண்டிவனத்தில் ராமதாஸ் வீடு முன் பாமகவினர் விசிகவினர் மோதல். மயான கொள்ளை ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்தது. எதிர்க்க முடியாத நிலைக்கு வந்துவிடும் என்பதாலேயே தற்போதைய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை குறித்து திமுக பேசுகிறது. களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு திமுக எம்பி கனிமொழி பேட்டி. இப்போ பேச விட்டுட்டோம்னா நாளைக்கு எல்லாமே கட்டத்திற்கு அதை யாருமே மாற்ற முடியாத, எதிர்க்க முடியாத ஒரு கட்டத்திற்கு விட்டால், ஏன்னா வரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த பிரச்சனையை எழுப்பி, நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே 26 பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் பாதிக்கப்படும், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படும். திண்டுக்கல்லில் வீட்டு சிறையில் இருந்த மாதர் சங்க நிர்வாகியை அழைத்து செல்ல வந்த எம்பி சச்சிதானந்தம். காவலர்கள் தடுக்க முயன்றதால் வாக்குவாதம். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களுடன் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து திட்டமிட்டபடி இன்று உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாக அறிவிப்பு. ராசிபுரத்தில் 9ஆம் வகுப்பு மாணவரை பள்ளியில் அடித்து கொன்றதாக சக மாணவர் கைது. பிரேத பரிசோதனைக்கு பின் மாணவரின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. செபி அமைப்பின் புதிய தலைவராக துகின் காந்த பாண்டே நியமனம். 3 ஆண்டுகளுக்கு பதவியில் தொடர்வார் என அறிவிப்பு. கோவாவுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைய இட்லி சாம்பார் விற்பனைதான் காரணம். பாஜக எம்எல்ஏ மைக்கேல் சர்ச்சை பேச்சு. கிரிப்டோ கரன்சி மோசடி குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட விவகாரம்.
பிரபல நடிகைகளான தமன்னா, காஜல் அகர்வாலுக்கு சமன் அனுப்ப புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறை முடிவு. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நான் பிறந்த நாளை பெரிய அளவில் ஆடம்பரமாக ஆர்ப்பாட்ட விழாவாக கொண்டாடுறதில்லை. ஆனால் கழக உடன்பிறப்புகள் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, கழக அரசோட சாதனைகளை, கழக கொள்கைகளை எடுத்து சொல்கிற பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுன்னு செயல்படுவாங்க. இந்த முறை என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோளாக என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு தன்னுடைய உயிர் பிரச்சனையான மொழிப்போரையும் தன்னுடைய உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டிருக்கு. இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்க மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சுயமரியாதை, சமூக நீதி, நம்ம சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும். இதை நீங்க மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் மாநிலம் காக்க எழுந்து நிற்க வேண்டும். இந்தியாவுக்கே வழிகாட்டியா நாம போராட்டத்தை தொடங்கணும். இப்போ கர்நாடகா, பஞ்சாப், தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து நமக்கான ஆதரவு குரல் வந்திருக்கு. இதை பார்த்த ஒன்றிய அரசு இந்திய திரைக்கலன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காததால நமக்கான பணமும் இன்னமும் தரல. அதேபோல் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர மற்ற மாநிலங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. நாம கேட்கறது, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீங்க. நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களை தண்டிக்காதீங்க. அப்படி நடந்தா அதை தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம். நாம ஒரு உறுதி எடுத்துக்கணும். தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். மொழிப்போர் மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனைகள் குறித்து திமுகவினர் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முதல்வர் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தோம். திருவாரூர் மாவட்டத்தில் இரவில் பலத்த மழை பெய்தது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் விளம்பல், சேந்தமங்கலம், மாங்குடி, கமலாபுரம், வடவாதிமங்கலம், அடியக்கமங்கலம், நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் கடலோர தமிழகம், உள்தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மாநகரில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கூறியுள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அந்த மாவட்டங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சூழலில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. டெல்டா மாவட்டங்களின் ஆட்சியர்கள் மழையால் நெல் பாதிக்கப்படாமல் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளோடு நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் திட்டமிட்டபடி உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாக மீனவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதியன்று ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 32 மீனவர்கள் எல்லை தாண்டி சென்றதாக குற்றஞ்சாட்டி இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 4 நாட்களாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப் போவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் மீனவர்களிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு
தீர்வு ஏற்படாததால் திட்டமிட்டபடி இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தனர். மத்திய மாநில அரசுகள் இந்த எங்களுடைய போராட்டத்தின் வாயிலாக என்ன அறிக்கை விடுறோம்னா, எங்களுடைய படகுகளை மீனவர்களை மீட்டுக் கொடுத்தா இந்த போராட்டம் வாபஸ் ஆகும், இல்லைன்னா தொடர் போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய அளவில் மீனவர்கள் போராட்டம் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர்.